ஹாய் கைஸ், வீடு ஃபுல்லாக மணக்க மல்லி பொங்கல் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். பொங்கல் கொடுத்தாலே தூரமாக ஓடுறவங்க கிட்டலாம் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கமகமன்னு மல்லி பொங்கல் ரெசிபி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை 3 வாட்டி கழுவிட்டு 20 நிமிஷத்துக்கு சோக் பண்ண விட்டுருங்க. 20 மினிட்ஸ் இது ரெண்டும் ஊறட்டும். மிக்சர் ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி தனியாக எடுத்துக்கோங்க. சோக் பண்ணி வச்சிருந்த அரிசியை குக்கரில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருந்த மல்லி பேஸ்ட், 1 கப் அளவுக்கு அரிசி அண்ட் பாசிப்பருப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4 விசில் விட்டு எடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு நல்லா கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. தாளிப்புக்கு தாராளமாக நெய் ஊற்றி இடித்து வச்ச மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை கொத்து, துருவின இஞ்சி, முந்திரி பருப்பு சேர்த்து தாளித்து கொட்டிங்கன்னா பொங்கல் ரெடி.